சரி ஸ்டார்ட் பண்ணுப்பா. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் யாருக்கும் பிடிக்கலப்பா. சரிங்க, ஓகேங்க. எங்களுடைய ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் தான் எங்கள் ஊர். அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 குடும்பம் தான் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு நல்லா பசுமையாக இருக்கும். பசுமையாக இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, கூமாப்பட்டி மாதிரி நினச்சிடாதீங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு வறண்ட பூமி தான் எங்களுடைய ஊர். எங்களுடைய ஊரில் ஒரே ஒரு தடவை தான் பயிரிடுவாங்க. எது பயிர் விடுவாங்களா? பயிரிடுவார்கள். பயிரிடுவாங்களா? எஸ், ஆமாம். ஆடி மாதம் வீட்டில் சாமி கும்பிட்டு ஆடி 18 அன்னைக்கு காலையில் நவதானியங்களை வைத்து சாமி கும்பிட்டு நேராக எங்களுடைய வயல் காட்டுக்கு போய் அங்கே சாமியை கும்பிட்டு விதைகளை சும்மா ஒரு மூலையில் விதைச்சி சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஒரு வளர்பிறையில் வந்து டிராக்டர், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறு தான் உழுவாங்க எங்கள் ஊரில். ஆனால் இப்போல்லாம் இயந்திரமமாகி டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கிறோம். அப்போ மனுஷர்களுக்கு இடம் வேலை இல்லாமல் போயிடுச்சு இப்போலாம். ஆனால் அதுக்கப்புறம் உழுது ஆடி மாதமே விதைச்சி எங்கள் ஊரில் வானம் பார்த்த பூமி தான். எந்த பம்ப் செட்டும் கிடையாது, எந்த மோட்டரும் கிடையாது, எந்த கிணத்துல தண்ணி கிடையாது, கம்மாயில் தண்ணி இல்லை, ஊர் நிலை தண்ணி இல்லை, எதுவும் கிடையாது. வானம் பார்த்த பூமி தான். வர்ண பகவான் என்னைக்கு மழையை பொழிகிறாரோ அன்னைக்கு தான் பயிர் முளைக்கும். பயிர் முளைச்சாலும் பரவாயில்ல, ஊரில் இருக்கிற காக்கா, குருவி, மயில், எலி, மயில் இதுகள்கிட்ட இருந்து பயிரை காக்கிறது பெரிய இதாக யுகமே போயிடும். சரி. இதில் என் தாய் தந்தைகளும் பெரிய தெய்வத்துக்கு பெரிய ஒரு தெய்வ செயல். அந்த பயிரை செவத்து கட்டுறீங்க மேடம். எங்கள் தாய் தந்தைகள்லாம் தெய்வமாக இருந்து கும்பிடணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. களையிட அந்த வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம அந்த பயிரை காப்பாற்றி அரிசி ஆக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை நானும் இங்கே ஒரு 2 நாள் கூட இருந்து பார்த்தேன். அப்போனா அந்த வயலில் வெயிலில் களை எடுத்து அதுக்கு உரமிட்டு தண்ணி இட்டு வானத்துலேருந்து வர்ற தண்ணி எங்கள் கிராமத்தில் சேமிச்சு இந்த கம்மாயின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, குளம்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஊரில். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்ந்து போயிருக்கும். அதில் இருந்தால் ஊர் கிராம மக்கள்லாம் கொஞ்சம் வயலுக்கு பாய்ச்சி அந்த உரம் விதைச்சி உரம் விதைக்க முடியாது, உரம் போடுவாங்க. உரம் விதைப்பார்கள், உரம் போட மாட்டார்கள், உரம் விதைப்பார்கள். விதைப்புங்கிறது இப்படி, போடுறது இப்படி. சரிங்களா? இப்போ உண்மையாக உருட்டுறியாப்பா, எனக்கு தெரியாதுன்னு. உரம் விதைத்து அதுக்கு அணை கட்டி அந்த பயிர் அந்த நெல் மணி இருக்கும்போது ஒரு வெள்ளை கலரில் வரும், அப்படியே பால் போன்ற ஒரு திரவியம் மாதிரி வரும். அது எடுத்து அதை ஒரு உறிஞ்சும் பொழுது அது தேனாட்டாக இனிக்கும். நிஜமாவா? நெல்லில் எப்படி தேன் வரும்? அதுதான் அந்த பால் தன்மை இருக்கிறது தான் அரிசி ஆகிறது. அதை நேரப்படிங்க. அதன் பிறகு நெல் அறுப்பதற்கு முன்னால் வர்ண பகவான் மழை பெய்ஞ்சால் அந்த நெல் வீட்டுக்கு வருவது பெரும் சிரமமாகிவிடும். அதனால் நாங்கள் நெல் அறுக்கின்ற மிஷினை வரவழைத்து அதை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்குள் போதும் ஆகிவிடும். அதில் என்ன லாபம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எதுவும் கிடையாது. வரவும் செலவும் கரெக்டாக போய்விடும். ஆனால் இருந்தாலும் என் தாய் தகப்பனிடம் அந்த விவசாயமே வேண்டாம் என்று கூறினாலும் என் உயிர் மூச்சு இருக்கும் வரை அந்த விவசாயம்தான் பார்ப்பேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, உழுத காசு வராது, களை எடுத்த காசு வராது, உரமிட்ட காசு வராது, மருந்தடித்த காசு வராது, மிஷினுக்கு வராது. இதில் என்ன வரும் நினைக்கிறீர்கள்? விவசாயிகளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அது மூட்டையை அனைத்தும் கடையில் போட்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் 15,000 வரும். ஆனால் இவர் உழைப்புக்கு ஒன்றும் இல்லை.
அவங்க பூமியை சுத்தம் செய்து வைத்திருப்பது மட்டும்தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் மக்கள் அனைவரும் என்ன சொன்னால் விவசாயிகளும் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறான்றாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு விவசாயம் முன்னேறின மாதிரி சரித்திரத்தில் இல்லை. போதும் பாஸ், முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.